Hi students. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, ஃபாரடேயோட ரெண்டு லா என்ன, லென்ஸ் லா என்ன, என்னென்ன மெத்தட்ல எடி கரண்ட் நம்ம அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எடி கரண்ட். எடி கரண்ட் அப்படின்னா சுழல் மின்னோட்டம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சுழல் மின்னோட்டம். Faraday, according to Faraday's law நம்ம என்ன பார்த்தோம்? Whenever the magnetic flux linked with the circuit is varied, an EMF is induced in the circuit அப்படினு பார்த்தோம். ஒரு closed circuitல எப்பெல்லாம் magnetic flux vary ஆகுதோ அப்பெல்லாம் அதுல induced current produce ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுதான் Faradayயோட electromagnetic induction. Electromagnetic inductionனாலே the process of producing the electricity by varying the magnetic flux associated with the circuit. அதுல இந்த எடி கரண்ட் அப்படிங்கிறது it is the kind of induced current. அது ஒரு induced current தான். எப்படி அப்படின்னா a solid conductor is moving or vibrate in between the strong magnetic field. ஒரு solid conductor ஒரு strong magnetic fieldல நீங்க மூவ் பண்ணுது அப்படின்னா whenever the solid conductor is moving in strong magnetic field, the induced current is produced in the conductor which is in the form of eddy. அதாவது இந்த நீர் சுழல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே சர்க்குலேட்டடா அந்த கரண்ட் வந்து அதுல கிரியேட் ஆகும். அப்போ ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டுல எப்பெல்லாம் ஒரு சாலிட் கண்டக்டர் மூவ் பண்ணுதோ அப்ப அந்த சாலிட் கண்டக்டர் மூவ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டுல கண்டக்டர் மூவ் பண்ணுதுன்னா அதோட அசோசியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டக்டர்ல இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ்டு கரண்ட் என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எட்டி சுழலாக சுழற்சி வடிவில் இருக்கும். அதனாலதான் அதுக்கு என்ன பேரு eddy current. Whenever the solid conductor is moving in the strong magnetic field, the induced current is developed in the conductor in the form of eddy. That is called eddy current. இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஃபோகால்ட்ங்கிற சயின்டிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சாரு. அதனால அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃபோகால்ட் கரண்ட். எட்டி கரண்ட்னாலும் ஃபோகால்ட் கரண்ட்னாலும் ஒண்ணுதான். அப்ப ஒரு வலிமையான மின் காந்த புலத்தில் ஒரு திண்ம கடத்தியானது இயங்குமையானால் அக்கடத்தியில் சுழல் வடிவில் தூண்டும் மின்னோட்டமானது தூண்டப்படும். அந்த மின்னோட்டத்துக்கு தான் என்ன பேரு? சுழல் மின்னோட்டம். புரியுதா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்ன பண்ணனா, you take a strong electromagnet, hold pieces of the strong electromagnet. எலக்ட்ரோமேக்னெட்னா நீ அது வழியா கரண்ட்டை பாஸ் பண்ணணும்னா அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். கரண்ட்டை பாஸ் பண்ணல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட அப்படின்னா அதுல என்ன இருக்காது? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்காது. இப்போ in between the pole pieces of the magnet you suspend the pendulum. ஒரு பெண்டுலத்தை நீ சஸ்பெண்ட் பண்ற. சஸ்பெண்ட் பண்ணிட்டு when the magnet is switched off, அப்ப அதை நீ சுவிட்ச் ஆன் பண்ணல, you just vibrate the pendulum. நீ இந்த பெண்டுலத்தை வைப்ரேட் பண்ணும்போது it starts vibrates. அது வைப்ரேட் ஆகும்போது it produces the maximum number of vibrations. ஏன்னா அங்க டேம்பிங்னா அந்த அதிர்வுக்கு அந்த ஆசிலேஷனை அப்போஸ் பண்ற ஒரு ஃபோர்ஸ், அதுதான் டேம்பிங்னு சொல்லுவோம். அப்ப இங்க நீ இத சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்க அப்படின்னா this magnet is not created any magnetic field even though it is the electromagnet. Since the magnet is switched off, the electric field அங்க இல்ல. அப்ப இங்க நீ ஒரு பெண்டுலத்தை நீ வைப்ரேட் பண்ண அப்படின்னா அந்த பெண்டுலம் வந்து லாங் வைப்ரேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வைப்ரேட் ஆகுது. இப்ப இந்த கேஸ்ல டேம்பிங்னு பார்த்த அப்படின்னா only the frictional force due to air, அங்க இருக்க காற்றினால் ஏற்படக்கூடிய உராய்வு விசை மட்டும்தான் அதுக்கு எதிர்ப்பு விசை. இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா you switch on the magnet. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டை ஸ்விட்ச் ஆன் பண்ற. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டை நீ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா the strong magnetic field is exhibited. இந்த pole pieces இடையில ஒரு magnetic field இப்ப ஆக்ட் பண்ணுது. Now the pendulum starts vibrate. இது வைப்ரேட் ஆகும்போது the eddy current is developed in the pendulum which always opposes the motion of the pendulum. ஏன்? The induced EMF ஓட current வந்து it is always opposite to the direction of the chain which produces it. பார்த்திருக்கோம் இல்லையா லென்ஸ்லால? அப்ப இது வைப்ரேட் ஆகிறதுக்கு just opposite directionல தான் the induced current create ஆகும். So due to the damping of the eddy current
will comes to rest very soon with less number of oscillation. முதல்ல switch off பண்ணிருந்தப்ப இந்த magnetic field இல்ல. So நம்ம வைப்ரேட் பண்ணும்போது இந்த pendulum maximum number of vibrations produce பண்ணுச்சு. இப்போ நம்ம அந்த எலக்ட்ரோமேக்னெட்டை switch on பண்ணதுக்கு அப்புறம் அங்க magnetic field produce ஆயிடுச்சு. Now this solid conductor, அந்த metal bombங்கிறது ஒரு கண்டக்டர் தானே, அது magnetic fieldல வைப்ரேட் ஆகுது. magnetic fieldல ஒரு கண்டக்டர் வைப்ரேட் ஆனதுன்னு சொன்னா அங்க எடி கரண்ட் டெவலப் ஆகும். அந்த எடி கரண்ட் வந்து இதோட மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதனால இங்க இது less number of vibrationsல produce ஆகுது. ரைட்டா? இப்போ இந்த எடி கரண்ட் வந்து ஒரு inevitable. இந்த current போனாலே according to Joule's law, whenever the current is passing through the conductor, some amount of energy is dissipated as heat. Heat energy dissipated. அதே same process தான் எடி current produce ஆன உடனே அங்க heat energy dissipate ஆகும். அப்ப அத வந்து நம்ம inevitable, we cannot completely eliminate, அதை eliminate பண்ண முடியாது, but we can reduce. அதை எப்படி reduce பண்றதுன்னா by selecting the suitable core. இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சாலிட் கண்டக்டர் தான். அப்ப அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே டிஸ்கா வைக்காம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட் இன்டு parallel slab, இந்த மாதிரி சின்ன சின்ன thin slices கட் பண்ணி அந்த ஸ்லைசஸ் எல்லாம் arranged parallel to one another அப்படி வைக்கும்போது a bunch of slides forms the core of the transformer. அதுல நம்ம we can reduce the eddy current. ரைட்டா? சரி, இந்த eddy current-ஆல என்ன மிஸ் யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எடி கரண்ட் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல இப்போ யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ல எடி கரண்ட் பிரேக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எடி கரண்ட் டெஸ்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங். இப்போ அந்த காலத்தில் விறகடுப்பு வச்சு எல்லாம் சமைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. இப்போ கேஸ் வந்தது. இப்போ மாடர்ன் டெக்னிக்ஸில் இண்டக்ஷன் ஸ்டவ்னு ஒன்று வந்துருச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஜஸ்ட் ஒரு 7 minutes 7 seconds இந்த மாதிரி டைமர் செட் பண்ணி நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டெல்லாம் ஒரு வெரி ஷார்ட் டைமில் லெஸ்ஸர் எனர்ஜி கன்சப்ஷனில் குவிக்காக குக் ஆகிடும். இப்போ ஆக்சுவலாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைலி இன்சுலேட்டட் காயில் ஒன்று இருக்கும், ஒயர் காயில் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அந்த இண்டக்ஷன் ஃப்ரேம் இருக்கும். அதில் வந்து நம்ம சூட்டபிள் மெட்டீரியல் எல்லா பாத்திரத்தையும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்க மாட்டோம். இப்போ குக்கர் வாங்க போனாலே இதை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணலாம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும், அதில் வந்து சின்ன சின்ன டாட்டாக இருக்கும். அந்த மாதிரி சூட்டபிள் மெட்டீரியல் இருக்கக்கூடிய இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூட்டபிள் மெட்டீரியல் இருக்க அந்த குக்கிங் பேனை அந்த ஒயர் மேலே வச்சுருவாங்க. நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும், அங்கே ஹை அல்டர்னேட்டிங் கரண்ட் பாஸ் ஆகும். அந்த ஹை அல்டர்னேட்டிங் கரண்ட் அங்கே பாஸ் ஆகும்போது ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் அங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நடந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னால இன்டியூஸ் கரண்ட் எடி கரண்ட் கிரியேட் ஆகும். அந்த எடி கரண்ட் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை டிசிபேட் பண்ணும். தட் ஹீட் எனர்ஜி இஸ் யூஸ்டு டு குக் த ஃபுட் இன் வெரி ஷார்ட் டைம் வித் லோவர் எனர்ஜி கன்சப்ஷன். புரியுதா? அதே மாதிரி இந்த ட்ரெயின் வீல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு மெட்டாலிக் ட்ரம் இருக்கு. மெட்டாலிக் ட்ரம் வித் எலக்ட்ரோமேக்னெட் இஸ் தேர். நீங்கள் ட்ரெயின் போயிட்டே இருக்கு, நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட் வந்து சுவிட்ச் ஆன் ஆகி அங்கே வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வில் பி ப்ரொடியூஸ்டு. அங்கே எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி இட் ரெசிஸ்ட் த மோஷன் ஆஃப் தி ட்ரெயின். இதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரேக் ஆர் எடி கரண்ட் பிரேக் சிஸ்டம் இன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அடுத்தது எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங். இப்போ ஆர்மச்சூர் ஆஃப் த காயில் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சாஃப்ட் அயன் கோர்ல வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஈச் டர்ன் இஸ் ஹைலி இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். மெனி நம்பர் ஆஃப் காயில் டர்ன்ஸ் ஆர் வவுண்ட் ஆன் த சாஃப்ட் அயன் கோர். இப்போ அது வழியாக நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா சாஃப்ட் அயன்கிறது ஒரு சாலிட் கண்டக்டர். இப்போ அதில் நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அங்கே எடி கரண்ட் கிரியேட் ஆகும். எடி கரண்ட் கிரியேட் ஆன உடனே அந்த மூமெண்ட்டை போய் என்ன பண்ணோம், அப்போஸ் பண்ணும். அப்போ அந்த கல்வனாமீட்டர் உடனே என்ன ஆகிடும், டக்குன்னு ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அதுதான் டெட் பீட் கல்வனோமீட்டர். ஆசிலேட் ஆகாம என்ன ஆகிடும், சடனாக ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அதான் டெட் பீட் கல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து யூசஸ் ஆஃப் எடி கரண்ட். புரியுதா? அப்போ எடி கரண்ட்னு சொன்னால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் சாலிட் கண்டக்டாக மூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா டியூ டு த ரிலேட்டிவ் மோஷன் அங்கே வந்து இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் எடி சுழல் வடிவில் இருக்கும். அதனால தான் அந்த எடி கரண்ட்னு சொல்கிறோம். இதை கண்டுபிடிச்ச ஒரு ஃபோகால், அதனால அதுக்கு என்ன பேர், ஃபோகால் கரண்ட்னு சொல்கிறோம். இதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, ரைட். இப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் 2 டைப் ஆஃப் இண்டக்ஷன் இருக்கு.
ஃபர்ஸ்ட் இது வந்து செல்ஃப் இண்டக்ஷன், செகண்ட் ஒன் மியூச்சுவல் இண்டக்ஷன். செல்ஃப் இண்டக்ஷன்னா தன் மின் தூண்டல், மியூச்சுவல் இண்டக்ஷன்னா பரிமாற்று மின் தூண்டல். இப்ப இந்த செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் என்ன பண்றோம் அப்படின்னா, an alternating current or a variable current is passing through the coil. ஒரு காயில் எடுத்துக்கிறீங்க, இந்த காயில் வழியா ஒரு alternating current பாஸ் பண்றீங்க. This varying current produces the varying magnetic field around the coil. எப்பவுமே ஒரு காயில் வழியா ஒரு varying current போனதுன்னா அதை சுத்தி variable magnetic field produce பண்ணும். அதுதான் ஆம்பியர் ஓஸ்டட் லா. அப்ப இந்த வேரியபிள் கரண்ட் இந்த காயில் வழியா போகும்போது வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. that varying magnetic field associated with the same coil. ஒரு காயில் வழியா போற வேரியபிள் கரண்ட் அதே காயில்ல induced EMF ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா that is called self induction. The varying current passing through the coil produces the induced EMF in the same coil. ஏன்னா the varying current passing through the coil produces the varying magnetic flux. That varying magnetic flux is associated with the same coil and produces the electromagnetic induction, due to which the induced current is developed in the coil. This process is called self-induction. ஒரு சுருளின் வழியே செல்லக்கூடிய மாறுகின்ற மின்னோட்டமானது அதனால் உருவாகக்கூடிய காந்தப்பாய மாறுபாட்டை அந்த சுருளின் ஒரு பகுதியோடு தொடர்பு படுத்தி அச்சுருளிலேயே தூண்டு மின்னோட்டத்தை ஏற்படுத்துமேயானால் அந்த நிகழ்வுக்கு என்ன பேரு? தன்மின் தூண்டல். The varying current passing through the coil produces the varying magnetic flux around it, and that varying magnetic flux is associated with the same coil and produces the induced EMF. That is called self induction. புரியுதா? ஒரு காயில் வழியா போகக்கூடிய வேரியபிள் கரண்ட் அது ப்ரொடியூஸ் ஆகிற வேரியபிள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதே காயில்ல தொடர்பு படுத்தி இன்டியூஸ்ட் கரண்ட ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு தான் என்ன பேரு? செல்ஃப் இண்டக்ஷன். புரியுதா? அப்ப நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு காயிலை கன்சிடர் பண்றேன். அந்த காயில அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அசோசியேட் ஆகுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? நீங்க அப்ளை பண்ற கரண்ட். The current and magnetic flux are directly proportional. அப்ப phi b is proportional to I. இந்த காயில்ல n டர்ன்ஸ் இருக்கு. அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ்னா n phi b. இங்க ஈக்குவல் போடுறேன். அதனால proportionality எடுத்துட்டு என்ன போட்டுட்டேன்? L. இந்த L பேர் என்னன்னா coefficient of self induction. இதுக்கு பேர் என்ன? coefficient of self induction. இந்த காயிலோட தன்மின் தூண்டல் n அப்படினு பேரு. coefficient of self induction இல்லனா அந்த கம்பி சுருளின் தன்மின் தூண்டல் n. அப்ப n phi b equal to Li ன்னு சொல்லிட்டேன். அப்ப L என்ன செய்யலாம்? n phi b by I. அப்ப இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்றது? The coefficient of self induction of the coil is numerically equal to the magnetic flux linked with the coil when 1 ampere current flows through the coil. ஒரு கம்பி சுருளின் வழியே 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது அச்சுருளில் தூண்டக்கூடிய அந்த காந்தப்பாய மாறுபாடு அக்கம்பி சுருளின் தன்மின் தூண்டல் எண்ணிற்கு சமம். புரியுதா? The coefficient of self induction of the coil is numerically equal to the magnetic flux linked with the coil when unit current or when 1 ampere current flows through the coil. புரியுதா? ஒரு கம்பி சுருள் வழியாக 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது அச்சுற்றில் தொடர்புடைய காந்தப்பாயம் அக்கம்பி சுருளின் தன்மின் தூண்டல் எண்ணிற்கு சமம். ரைட்? சரி, இப்போ நம்ம லென்ஸ் லா படி EMF என்ன சொல்லுவோம்? எப்சிலான் is equal to minus d phi b by dt. அப்ப இந்த n phi b க்கு பதிலா என்ன போடலாம்? Li போடலாமா? அப்ப minus d by dt of Li. அப்ப L கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துடுற di by dt. அப்ப இத வேற மாதிரி எப்படி டிஃபைன் பண்ணலாம்? எப்சிலான் is equal to L. எப்ப? when di by dt equal to 1 ampere per second. அப்ப இந்த coefficient of self induction வேற மாதிரி எப்படி டிஃபைன் பண்ணலாம்? The coefficient of self induction of the coil is equal to the EMF induced in the coil when the current flowing through the coil varies at the rate of 1 ampere per second. புரியுதா?
ஒரு கம்பி சுருளின் வழியே ஒரு வினாடிக்கு 1 ஆம்பியர் வீதம் மின்னோட்டம் மாறுபடும் பொழுது அதில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையானது அக்கம்பி சுருளின் தன்மின் தூண்டல் எண்ணிற்கு சமம். புரியுதா? The coefficient of self induction of the coil is equal to the EMF induced in it when the current through the coil varies at the rate of 1 ampere per second. ஒரு கம்பி சுருளின் வழியே ஒரு வினாடிக்கு 1 ஆம்பியர் வீதம் மின்னோட்டம் மாறுபடும் பொழுது அதில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையானது அதன் தன்மின் தூண்டல் எண்ணிற்கு சமம். புரியுதா? ரைட். இப்ப இந்த செல்ஃப் இண்டக்ஷன் இதோட யூனிட் என்ன அப்படின்னா ஹென்றி. இதோட யூனிட் என்ன? ஹென்றி. எப்ப இத 1 ஹென்றின்னு சொல்லுவோம் அப்படின்னா if epsilon equal to 1 di by dt equal to 1 ampere per second then L equal to 1 henry. அப்ப இதை எப்ப 1 ஹென்றின்னு சொல்லுவோம் அப்படின்னா if the current through the coil varies at the rate of 1 ampere per second and produces the induced EMF of 1 volt in the same coil then the coefficient of self induction of the coil is 1 henry. புரியுதா? ஒரு கம்பி சுருளின் வழியே ஒரு வினாடிக்கு 1 ஆம்பியர் வீதம் மின்னோட்டம் மாறுபட்டு அச்சுருளின் 1 வோல்ட் மின்னியக்கு விசை தூண்டப்படுமேயானால் அச்சுருளின் தன்மின் தூண்டல் எண் 1 ஹென்றி. புரியுதா? If the current flowing through the coil varies at the rate of 1 ampere per second and produces the EMF of 1 volt then the coefficient of self induction of the coil is 1 henry. ரைட்டா? ரைட். இப்போ ஒரு லாங் சொலினாய்டோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷனை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் at any point inside the solenoid னா நமக்கு என்ன தெரியும்? B is equal to mu 0 Ni ன்னு தெரியும். அப்ப அந்த ஒரு டர்ன்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா phi னா நமக்கு B dot A ன்னு தெரியும். அப்ப இன்டெகிரல் B dot dA. அப்ப BA cos θ. இப்போ இந்த சொலினாய்டை பொறுத்த வரைக்கும் தீட்டா எப்பவுமே எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். cos 0 ஓட வேல்யூ என்ன? 1. அப்ப இந்த 5b ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும்? BA cos θ பதிலா 1 போட்டா BA கிடைச்சிரும். ரைட். அப்ப நமக்கு வந்து இந்த b க்கு பதிலா எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? mu 0 Ni. அதை தான் இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். 5b mu 0 Ni into A. இது வந்து for single turn. இது எத்தனை டர்னுக்கு? ஒரே ஒரு டர்னுக்கு. நமக்கு சொலினாய்ட்ல how many turns இருக்கு? n turns. இந்த nங்கிறது இந்த n இங்க அதோட டோட்டல் லென்த். அப்ப nl. அப்ப நமக்கு n5b வேணும் இல்லையா? 5b இதுன்னா டோட்டல்னா n5b யா? அப்ப mu 0 Ni அப்படியே இருக்கும். இன்னொரு n-ம் ஒரு l-ம் போடுறோம். அப்ப n-ம் இன்னும் என்ன ஆயிடுது? n2. அப்ப n5b mu 0 n2 a l into I. நமக்கு என்ன தெரியும்? n5b Li. இது பார்த்துக்கோமா? இதை போடுறோம். அப்ப இதுவும் டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இதுவும் டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா? அப்ப ஈக்குவேட் பண்றேன். mu0 n2 a Li Li. ஐயும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப L என்ன செய்யலாம்? mu0 n2 a L. இதே அந்த சொலினாய்டு ஏர்ல இல்லாம வேற மீடியத்துல வச்சிருந்தோம்னா mu0 பதிலா என்ன போடுவோம்? mu. இந்த மியூங்கிறது என்ன? mu 0 mu r n square a by l. புரியுதா? அப்ப இத வந்து நீ மைண்ட்ல வச்சிருக்கணும். ஒரு லாங் சொலினாய்ட்ல எனி பாயிண்ட்ல மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா B equal to mu 0 Ni. அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? B dot A. B dot A னா என்ன? BA cos θ. இந்த கேஸ்ல θ வேல்யூ என்ன? 0. cos 0 க்கு என்ன வேல்யூ? 1. அப்ப phi க்கு என்ன வேல்யூ? BA. இது வந்து for single term. அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ் வேணும்னா என்ன செய்வ? into n. nங்கிறது என்ன? nl. சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அப்ப n5b Li ஒரு ஈக்குவேஷன். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணு. ஐயும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப L வேல்யூ என்ன கிடைக்குது? mu 0 n2 al. யாரா இல்லாம கோர் ஆஃப் த சொலினாய்டு வேற ஏதாவது மெட்டீரியலா இருந்ததுன்னா mu போடுவோம். mu பதிலா என்ன போடுறோம்? mu 0 mu r n2 a l. ரைட்? இப்ப நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன், பரிமாற்று மின் தூண்டல். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா the varying current was passing through one coil. This varying current produces the magnetic flux around it. This varying flux is associated with the neighboring coil.
அப்ப செல்ஃப் இண்டக்ஷன்ல ஒரே காயில்ல போற வேரியபிள் கரண்ட் அதே காயில இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இதுல ஒரு காயில்ல வேரியபிள் கரண்ட் போகும், அது அதோட நெய்பரிங் காயில்ல இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் பண்ணும். The process of varying current flowing in one coil produces the induced EMF in the neighboring coil. That is called mutual induction. ஒரு கம்பிச்சுருளில் மாறுகின்ற மின்னோட்டம் பாயும் பொழுது அதன் அருகில் உள்ள மற்றொரு கம்பிச்சுருளில் தூண்டு மின்னியக்கு விசை தூண்டப்படும் அந்த முறைக்கு தான் என்ன பேரு? பரிமாற்று மின் தூண்டல். அப்ப இங்க பார்த்தா அப்படின்னா அந்த 5B எதுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கும்? I. அதேதான் செல்ஃப் இண்டக்ஷன்ல பார்த்தா அதே கான்செப்ட். இங்க 5B போடாம 512 ன்னு போடுறோம். அப்ப இந்த 512 N512 is equal to M12 into I. அப்ப இந்த M12 தான் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன். அப்ப இந்த M வந்து எப்ப வந்து 5 க்கு ஈக்குவலா இருக்கும்? The coefficient of mutual induction of the pair of the coil. அங்க the coil சொல்வே the pair of the coil is numerically equal to the magnetic flux linked with one coil when 1 ampere current flows through the neighboring coil. புரியுதா? ஒரு சுற்றின் வழியே 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது மற்றொரு கம்பிச்சுருளில் தூண்டப்பட்ட காந்த பாயமானது அச்சுருள்களின் பரிமாற்று மின்தூண்டல் எண்ணிற்கு சமம். புரியுதா? If 1 ampere current flows through the coil, then the coefficient of mutual induction is numerically equal to the magnetic flux linked with the neighboring coil. அதே மாதிரி இந்த எப்சிலான் பார்த்தோம்னா என்ன வரும்? மைனஸ் dm by dt. அப்ப வந்து என்ன வரும்? மைனஸ் இங்க வந்து என்ன வரும்? எப்சிலான் equal to minus m into di by dt. அப்ப m equal to எப்சிலான் எப்ப di by dt வந்து 1 ampere per second ஆ இருந்தா the coefficient of mutual induction of the pair of the coil is equal to the EMF induced in one coil when the current flows through the neighboring coil varies at the rate of 1 ampere per second. புரியுதா? ஒரு கம்பிச்சுருளின் வழியே ஒரு வினாடிக்கு 1 ஆம்பியர் வீதம் மின்னோட்டம் மாறுபடும் பொழுது மற்றொரு கம்பிச்சுருளில் தூண்டப்படும் மின்னியக்கு விசையானது அவ்விரு கம்பிச்சுருளின் பரிமாற்று மின்தூண்டல் எண்ணிற்கு சமம். எப்ப இது 1 ஹென்ரியா இருக்கும்? இந்த எப்சிலான் 1 ஆ இருக்கணும். அப்ப if the coefficient of mutual induction of the pair of the coil is 1 Henry, எப்ப? when the current through one coil varies at the rate of 1 ampere second and produces the EMF of 1 volt in the neighboring coil. அங்க the coil same coil வரும், இங்க 1 coil neighboring coil. அதுதான் வித்தியாசம். அப்ப இது எப்படி இங்க எப்படி நம்ம பார்க்க போறோம்? அப்ப நீ 2 காயில் எடுத்துக்கிற, ஒரு காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n1, இன்னொரு காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n2. அப்ப மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன வரும்? μ0 n1 I1 μ0 n1 I1. இப்ப 5 to 1 என்ன வரும்? அப்ப இரண்டாவது காயில்ல கரண்ட் போகுது, வந்து முதல் காயில்ல கரண்ட் போகுது, இரண்டாவது காயில்ல இண்டக்ஷன் வருது. அப்ப B1 dA. அப்ப B1 A2 வா? அப்ப என்ன வரும்? μ0 n1 I1 A2. அப்ப செகண்ட் காயில் n2 5 to 1 என்ன போடுவ? அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் போடணும். அப்ப ஃபர்ஸ்ட் காயில்ல n1, செகண்ட் காயில்ல என்ன? n2. அப்ப n2 into L μ0 n1 I1 A2. அப்ப என்ன வரும்? μ0 n1 n2 A2 L into I1. அங்க n ஸ்கொயர்டு வந்தது சேம் காயில்ங்கிறதுனால, இங்க 2 காயில் வரதுனால n1 n2, அதுதான் வித்தியாசம். அதே மாதிரி செகண்ட் காயில் B2 பார்த்தோம்னா என்ன வரும்? μ0 n2 I2. அப்ப μ0 n2 I2 into A2. அப்ப n1 512 என்ன வரும்? அங்க n2 வந்து இங்க n1 L வருது. அப்ப இது ரெண்டுமே எப்படி ஈக்குவலா இருக்கு? இதுவும் μ0 n1 n2 A2 L I1. இது என்ன? μ0 L n1 n2 I2 A2. அப்ப n512 என்ன ஆகும்? m12 I2. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ற. I2 I2 என்ன ஆகுது? கேன்சல் ஆகுது. அப்ப m12 என்ன? μ0 n1 n2 A2 into L. அப்ப இந்த m12 equal to m21 equal to m. அப்ப m equal to
அங்க μ0 n ஸ்கொயர்ட் a l ன்னு வந்தது. இங்க μ0 n1 n2 a2 l. இதே யாரா இல்லாம மீடியமா இருந்ததுன்னா μ n1 n2 a2 l. mu பதிலா என்ன போடுறோம்? μ0 μr n1 n2 a2 into l. புரியுதா? இது ரெண்டுமே very 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 important question. Derive the expression for the coefficient of self induction of the long solenoid ன்னு கேட்கலாம். Derive the expression for coefficient of mutual induction of the solenoid ன்னு கேட்கலாம். ரெண்டுமே important 3 mark question. அதே மாதிரி what is self induction, what is mutual induction, அதே மாதிரி define coefficient of self induction, define coefficient of mutual induction, இது எல்லாமே 2 mark questions, right? அதுக்கு அடுத்த question நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா methods of producing induced EMF, right?